வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். இஸ்லாமிய மக்களிடத்திலே நாமல் ஒரு நிலையத்தை வாங்க வேண்டும். ஆமா, நிலையத்தை வாங்கணும்னா நாம யாருன்னு இந்த இஸ்லாமிய மக்களுக்கு தெரியணும். நாம யாருன்னு தெரியணும். அமைதியா இருந்தா நாமளுடைய மகிமையை இவர்கள் அறிய மாட்டார்கள். மாட்டாங்க. நாமளுடைய மகிமையை இந்த நாடறிய வேண்டுமேயானால் இந்த இஸ்லாமிய மக்களிடத்திலே இந்த மக்கம்பள்ளி வாசலில 8 நாளா நாமல் அட்டகாசம் செய்ய வேண்டுமே என்று. பிள்ளைன்னு இருந்தா சேட்டை பண்ணாதானே அது பிள்ளை. பிள்ளையா இருந்தா சேட்டை பண்ணாதான் பிள்ளை. சேட்டையே பண்ணாம ஒரே இடத்துல பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி இருந்தா அது என்னத்துக்காகும் ஒண்ணுக்குமே ஆகாது. பிள்ளைய பாரு, பிள்ளைய ஒரே மங்குனியா இருக்கு. ஏப்ப மங்குடி பிள்ளைய பத்திருக்கான்னு சொல்லுவாங்க. மங்குனி பே உள்ளம்பாங்க. ஆமா. அதே போன்று நாம அமைதியா இருந்தோமேயானால் நம்ம யாருன்னு இந்த மக்களுக்கு தெரியாது. தெரியாதப்பா. நாம யாருன்னு இவர்களுக்கு தெரிய வேண்டுமானால் அட்டகாசம் செய்ய வேண்டும். வேணுமே என்று பூச்சி மாமரத்து சுடலை மாட சுவாமி என்னம்மா இஸ்லாமிய மக்களிடத்திலே எப்படி அட்டகாசம் செய்து நிலையத்தை வாங்குகின்றார். எப்படி மாயாண்டி சுடலையா மக்கம்பள்ளி வாசலில 8 நாள் அட்டகாசம் செய்வார். மாட்டெலும்பு செங்கல் தொண்டு மாறி மாறி எறிவார். ஆலிசாவ கண்ணில் கண்டு அளவிளையாடிப்பாரோ. பக்கிரிய கண்ணில் கண்டு பக்கிரிய 8 அடிப்பாரோ. 8 அடிப்பாரோ. அலறுவாரோ. அங்கு எங்கு ஓடுவாரோ. பூனை போல பதுங்குவாரோ. குளிப்பாச்சே ஒத்த பந்தம் கையில் எடுத்து ஒத்த பந்தம் ஊழச்சத்தோடுவாரோ. அவரோ ஆன போல அலறுவாரோ. அடகதவ தட்டுவாரோ. ஆன போல அலறுதார். அடகதவ தட்டுதார். தட்டுதார்ல அடைச்ச கதவை தட்டுவாராம். ஆமா, ஆளுதான் தட்டுதுன்னு கதவை திறந்து பார்த்தா ஆள் இருக்காதாமே. அது மட்டுமா, என் பூச்சி மாமரத்து சுடலை மாயாண்டி அவர் நேரம் தப்பி வந்தவரை நெஞ்சு தட்டி அடிப்பாரோ. சமயம் தப்பி வாரவரை சங்குளையும் மிதிப்பாரோ. நேரம் தப்பி வாரவரை நெஞ்சில ஒரே எத்து. சமயம் தப்பி வாரவரை சங்குல ஒரே குத்து. குத்து மட்டும் தான் விழுது. ஆளை தேடி பார்த்தா ஆளை காணோம். அடி மட்டும் தான் விழுது, ஆளை யாருமே காணல. ஆமா, அடி ஒண்ணு இடி மாதிரி விழுது, ஆளை காணுமே. இன்று 8 நாளா அட்டகாசம் செய்யும் போது அங்கே பார்த்தாரே இஸ்லாமிய காத்தா நல்ல கருப்பா என்று நாமளுக்கும் தெரியலையே. இது பேயா இல்ல பிசாசா என்று நாமளுக்கும் தெரியணுமே. இஸ்லாமிய மக்கள் எல்லாம் குள்ளாளப்பை மந்திரமூர்த்தி மகுனாளப்பை மார்கள் ஒன்று கூடி நாம என்ன செய்வோம் அது செய்வோம் என்று மனதிலேயோ எண்ணுதார். இதுவரைக்கும் மக்கத்து பள்ளி வாசலில இதே மாதிரி நடந்ததே கிடையாது. ஆனா இன்னைக்கு 8 நாளா இப்படி அட்டகாசம் நடக்க வெளியில வரவே முடியல. கல்லா எரியுதாங்க. ஆன பந்த மட்டும் தெரியுது, ஆனா ஆளை காணுமே. ஒத்த பந்த மட்டும் தெரியுது, உருவத்தை காங்கல இல்லையா. அடகதவை தட்டுது,
கதவை திறந்து பார்த்தா ஆளை யாரையுமே காங்கலையா. காணுமே. இது காத்தா கருப்பா பேயா பிசாசா தெரியலையே இல்ல ஏதேனும் தெய்வத்தின் குற்றமா இருக்குமா? இருக்குமோ? யாருன்னு தெரியணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? நாமல் கோடாங்கி அடித்து குறிபார்க்க வேண்டுமே என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கோடாங்கி அடிப்பதற்காக கோடாங்கிக்காரரை பார்க்கணும்னு வராங்க. சரி. அப்ப பார்த்தாரு பூச்சி மாமரத்து சுடல. அந்த சுடல லெப்பைமார்கள் எல்லாம் ஆமா கோடாங்கி அடிக்கணும்னு கோடாங்கிக்காரரை பார்க்க வராங்க. ஆனா அட்டகாசம் செஞ்சது நாம தானே செஞ்சோம். அதனால் நாமளே ஒரு கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு இஸ்லாமிய மக்களிடத்திலே கோடாங்கி அடித்து குறிபார்க்க வேண்டுமே என்று ஆண்டவன் தான் சுடலையா காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு நீரறியா நெற்றியெல்லாம் திருநீச்சு காப்பணிந்து அங்க கோடாங்கிய கையிலெடுத்து எங்க மாயாண்டி வாரா கோடாங்கி போல் வடிவம் கொண்டு எங்க மாயாண்டி வாரபோது அங்க பார்த்தாரே இஸ்லாமியர்கள் எல்லாரும் நில்லுங்க. அங்க ஒரு ஆள் வாரத பார்த்தா கோடாங்கிக்கார மாதிரி தெரியுது. ஆளு காவி உடை அணிஞ்சிருக்காரு. நெத்தி நிறைய பட்டை அடிச்சிருக்காரு. கையில கோடாங்கிக்க வேற வச்சிருக்காரு. அப்ப இவர் கோடாங்கிக்காரரா இருப்பாரோ? வாங்கையா நம்ம யாருன்னு போய் அவர்கிட்ட கேட்போம். என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒன்று கூடி மாயாண்டி சுழலை என்று அறியாமல் ஏதாத்தா ஏகலவா உமக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்து எங்க நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன ஊரு என்ன பேரு என்ன நீங்க ஒத்தவழி வந்ததென்ன அங்க இஸ்லாமியர் கேட்டபோது பார்த்தாரே சுடலாயா. அப்பா இஸ்லாமிய மக்களே கோடாங்கி அடித்து குறி சொல்வதற்காக வந்திருக்கேன். ஆமா ஐயா கோடாங்கிக்காரரு என்ன கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி கரெக்டா வந்திருக்கீல. நாங்களும் கோடாங்கி அடிக்கத்தான் ஆமா ஆளை பார்க்க போனோம். தேடி போறோம். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நீங்களே வந்துட்டீல. கரெக்டா வந்துட்டீல. கோடாங்கி நீங்க நல்லா அடிப்பியராயா? நல்லா அடிப்பேன். ஐயா இஸ்லாமிய மக்களே என்ன எங்க அப்பா தேசமெல்லாம் பேரு பெற்ற சிவனுக்கு கோடாங்கி. நான் நாடெல்லாம் பேரு பெற்ற ராமலிங்க கோடாங்கி. ஆமா அப்படியா? அப்ப நீங்க பரம்பரையா கோடாங்கி அடிப்பீரோ? எங்க பரம்பரை கோடாங்கி நாங்க. அப்படியா? ஆமா கோடாங்கி நல்லா அடிக்கணும். கரெக்டா அடிப்போம். ஐயா பெரியவரே என்ன எங்களுடைய மக்கத்து பள்ளியில இதுவரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்ததே கிடையாது. ஆனால் இன்னைக்கு 8 நாளா அட்டகாசம் நடக்கு. மாட்டெலும்பு செங்கல் துண்டு மாறி மாறி எரியுது. ஆனா அட்டகாசம் நடக்கு ஆளு யாருன்னு தான் தெரியல. நீங்க தான் வந்து எனக்கு கோடாங்கி எடுத்து குறி சொல்ல வேண்டும். ஐயா லப்பைமார்களே உங்களுடைய மக்கத்து பள்ளிவாசல நான் கோடாங்கி அடிக்கணும்னா சும்மா அடிக்க மாட்டேன். நான் கோடாங்கி அடித்து குறி சொல்லணும்னா நான் கேட்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எனக்கு நீங்கள் தரணும். எனக்கு என்ன பொருட்கள் வேணும் தெரியுமா? ஐயாவே இஸ்லாமிய உங்களோட பள்ளிவாசல் தன்னார்
நதியில நான் கோடாங்கி அடிக்கணுமா நான் கோடாங்கி அடிப்பதற்கு எனக்கு ஆமவோடு பழக வேணும் ஆமவோடு பழக எதுக்கு உட்கார்ந்து உட்கார்ந்து அடிக்கணும்ல என் பழக இல்லாம கீழே உட்கார மாட்டீங்களோ நான் பெரிய எழுத்தாளு கீழே உட்கார மாட்டேன் உயரம் இருந்தா தானே சம்முன்னு இருக்க முடியும் ஆமா நம்மள கூட்டி போய் கப்புனு இருக்கலாம்ல உயரம் இருந்தா தான் பந்தலுக்கு மேல பாட்டு எட்டும் சரி கட்டக்கார மாமாவுக்கெல்லாம் உயரம் இல்லாம தான் அவருக்கு பாட்டு மேல எட்ட மாட்டேங்குது ஒரு உயரம் மட்டும் ஏறிச்சுன்னா எட்டிடுற கப்பல் எட்டும் உயரம் மட்டும் என்னை மாதிரி அவர் பெட்டி போட்டு உட்கார்ந்தாருன்னு வைங்க ஆனா 8 கட்டைக்கு மேலேயே பாட்டு எடுப்பாரு மைக்கு வச்சாச்சுன்னா பிரித்துருவார்ல மைக்கே தேவையில்ல அவருக்கு ஆன்னு பாட்டு உச்சத்துல தானே இருக்கும் ஆமா 12 கட்டையை படிப்பீங்களா சரிதானே சரி நான் கோடாங்கி அடிப்பதற்கு எனக்கு ஆமவோடு பழக வேணும் சிறு சொலவு ஒன்று வேணும் சீர்காழி சக்கரம் சிதம்பரம் அச்சரம் இத்தனையும் எனக்கு வேணும் நனையாத பச்சரிசி நார்வுரியா தேங்காய் வேணும் அறுத்தறிய ஆறுகிட நான் இழுத்தறிய 7 சேவல் இத்தனைக்கும் மேலாக நல்ல பொட்ட கோழியா ஒரு கோழி எனக்கு வேணும் 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 வேணுமே ஐயா இத்தனைக்கும் மேலாக எனக்கு பொட்டக்கோழி ஒன்று வேணும் பொட்டக்கோழி எதுக்குயா பொட்டக்கோழி படம் போட்டு சாப்பிடத்தானே வடை போட்டு சாப்பிடவா நானும் நல்லா அவிச்சு சாறு எடுத்து குடிக்க தான் கேட்கல நினைச்சேன் சாறு எடுத்து குடிச்சா உடம்புக்கு லேசா இருக்கும் பாரு அப்படியா பொட்டக்கோழி ஒன்று வேணும் அதுக்கு மேலாக நல்ல நாட்டு கோழி முட்டையா 11 முட்டை எனக்கு வேணும் அப்ப நாட்டு கோழினா தான் உடம்புல கப்புனு பிடிக்கும் அதுதான் நல்ல பால் ஆத்தி குடிக்கும் போது உடம்பு கப்புனு பால் சாப்பிடுறதே இல்ல அப்படியா மாசம் உனக்கு அப்படி மாசம்ல அதனால் நல்ல கோழி முட்டையா 11 முட்டை எனக்கு வேணும் 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 அது மட்டும் இல்லாமல் வேற என்னம்மா எனக்கு சுடுகாட்டு சாம்பல் வேணும் சுள்ளக்கர சாம்பல் வேணும் வீட்டடுப்பு சாம்பல் வேணும் வெள்ளாவி அடுப்பு வேண்டும் எனக்கு காட்டடுப்பு சாம்பல் வேணும் காட்டடுப்பு சாம்பல் வேணும் எனக்கு கடையடுப்பு சாம்பல் கடையடுப்பு சாம்பல் வேணும் எனக்கு இத்தனைக்கும் மேலாக 5001 எனக்கு காணிக்க தெச்சனை வைக்கணும் அப்போ 5001 தச்சனை கேட்கார 51 501 எல்லாம் மலை ஏறி போச்சு அதெல்லாம் பழைய காலம் 5001 எனக்கு வச்சாதான் கோடாங்கி அடிக்கும் போது குறி தொலங்கும் ஆமா ரூபா பார்த்தா தான் அடியே தொலங்கும் இப்ப எல்லாமே துட்டுல தானே ஓடுது ஆமா துட்டு இல்லாட்டி யாரும் அடிக்கா யாருமே அடிக்க முடியாது சுள்ளக்கர சாம்பல் வேணும் சுடுகாட்டு சாம்பல் வேணும் காட்டடுப்பு சாம்பல் கடையடுப்பு சாம்பல் வீட்டடுப்பு சாம்பல் வெள்ளாவி அடுப்பு சாம்பல் இத்தனையும் எனக்கு நீங்க தரணும் நனையாத பச்சரிசி நார் உரியா தேங்காய் நாரி உரிக்கப்படாது ஆமவோடு பழக வேணும் அட்டை கும்ப 8 வேணும் வேற என்ன அறுத்தறிய 6 கிடா இழுத்தறிய 7 சேவல் இத்தனையும் எனக்கு தந்திரையானால் ஆமா சுவாமி உங்கள் பள்ளிவாசல்ல நான் கோடாங்கி எடுத்து குறி சொல்லுவேன் ஏ ஐயா கோடாங்கிக்காரரே என்ன நீங்க கேட்ட எந்த பொருளுமே எங்களுக்கு வாங்க தெரியாது சுள்ளக்கார சாம்பல்னால என் தம்பி இருக்கான் அவன் போய் வீட்டுல எடுத்துட்டு வந்துருவான் ஏ தம்பி என்ன சுள்ளக்கார சாம்பல் கொண்டு வந்துருவியா
அடுத்த ஜோலி கொண்டு வா. சுள்ளக்கார சாம்பல் எடுக்க அவன் இருக்கான். சுடுகாட்டுல போய் சாம்பல் எடுக்கணுமா யார போவ? எங்க அண்ணன் ராசு இருக்கான். எங்க அண்ணன் ராசு இருக்கான். அவன் யாருக்குனே சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி தான் இருக்கான். அதான் அவனை கரெக்டா எடுக்க சொல்லுது. அப்படியா? ஐயா கோடாங்கிக்காரரே, நீங்க கேட்ட எந்த பொருளுமே எங்களுக்கு வாங்க முடியாது. ஆமா, நீங்க 5001 தான் கேட்டீங்க. நீங்க 10,001 ஆச்சுக்கோங்க. பிடிங்க 10,001. ஆமா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் வாங்கிக்கோங்க. என்ன தேவையோ எல்லாம் வாங்கிக்கிட்டு, ஆனா ஒண்ணு என்ன, கோடாங்கி அடிக்கும் போது கரெக்டா கோடாங்கி அடிக்கணும். ஆமா, கோடாங்கி மட்டும் ஏதாவது ஏனைக்கு அடிச்சியரு, வாயில கண்டதை மட்டும் புளி வீட்டியரு, நாங்க எல்லாரும் சும்மாவே விட மாட்டோம். ஐயாளப்பைமார்களே, என்ன இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு நல்ல வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அடுத்த வாரம் 8வது நாள் வெள்ளிக்கிழமை நான் வருவேன். நீங்க எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. இருங்க. நான் கோடாங்கி அடிக்கும் போது, ஆமா, வயசுக்கு வந்த பிள்ளைகள் எது வீட்டுல இருக்காயா? இருக்கா? ஆமா, வயசுக்கு வந்த பிள்ளைகள் இருந்தா அடுத்த வீட்டுல கொண்டு போய் ஒளிச்சு வச்சுக்கோங்க. ஆமா, அந்த வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கப்படாது. எதுக்காண்டி? நான் கோடாங்கி அடிக்கும் போது ஒருவேளை பேய் பிசாசா இருந்தா, ஆமா, வயசு பிள்ளைகள் மேலதான் பழியா தாவுமா. பெண்ணை கண்டா பேய் இறங்கும். ஆமா, அதனால பத்திரமா பாத்துக்கோங்க. நான் இன்னைக்கு போயிட்டு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாரேன் என்று மாயாண்டி சுடலைசன், ஆமா சுவாமி, லெப்பைமாரிடத்திலே குறியை சொல்ல வேண்டுமே என்று அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வாரம்னு அவரோ வந்து விட்டார். சொல்லிட்டாரு. லெப்பைமார்கள் எல்லாம் அவருடைய பள்ளிவாசல் சென்று விட்டார்கள். ஆமா, இந்த சிறப்பான நேரத்திலே பாடும் நாம் விளமையெல்லாம் அன்பு பாராட்டி பரிசளிக்க வேண்டுமே என்று அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய, ஆமா, அன்பளிப்பு செய்த செல்ல சீமான்கள் யாரோ இந்த மாவடிக்கால் தோப்பிலே மகிமை கொண்டு ஒளிவருந்து வரக்கூடிய பூச்சி மாமரத்து சுடலை மாட சுவாமியை வணங்கி வரக்கூடிய வரிதாரர்கள், ஆமா, மற்றும் பக்த கோடிகள், அருள்மிகு ஸ்ரீ நல்லூர் மாட சுவாமி வகையார், ஸ்ரீ நல்லூர் மாட சுவாமி வகையாராகப்பட்ட ஐயா நல்லையா குடும்பத்தார்கள் சார்பாக ஐயா நல்லையா அவர்கள் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அன்பளிப்பு செய்த செல்ல ஸ்ரீமான்கள் அருமை ஐயா சாமி அவர்களும் அக்கா பார்வதி அவர்களும் சேது அவர்களும் லட்சுமி அவர்களும் துரைப்பாண்டி அவர்கள் சார்பாகவும் பிரியா அவர்கள் சார்பாகவும் ஐயா தங்கராஜ் அவர்கள் சார்பாகவும் அம்மா மாரியம்மாள் அவர்கள் சார்பாகவும் ஆறுமுகம் அவர்கள் சார்பாகவும் ஈஸ்வரி அவர்களுடைய பொன்னான திருகரத்தினாலும் நல்லையா குடும்பத்தார்கள் சார்பாகவும் அவர்களோடு சேர்ந்து ஐயா குப்பாண்டி அவர்களும் அம்மா சுப்பம்மாள் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஐயா ஏ சுந்தரராஜ் அவர்கள் சார்பாகவும் ராதிகா அவர்களுடைய கரத்தினாலும் மாடசுவாமி அவர்கள் சார்பாகவும் தாமரை செல்வி அவர்கள் சார்பாகவும் அவர்களோடு சேர்ந்து வாசுகி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் சகோதரர் கமலேஷ் அவர்கள் சார்பாகவும் வாசுகி சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் வாசுகி அவர்களுடைய சார்பாகவும் அதோடு சென்னையிலே வாசகம் செய்து வரக்கூடிய ஐயா எஸ் நாகராஜ் அவர்கள் சார்பாகவும் பில்டிங் கான்ட்ராக்டர் ஐயா எஸ் மணி அவர்கள் சார்பாகவும் சேகர் அவர்கள் சார்பாகவும் சுரேஷ் அவருடைய பொன்னான திருகரத்தினாலும் ராஜேஷ் அவர்கள் சார்பாகவும் சுபாஷ் அவர்கள் சார்பாகவும் நந்தகுமார் அவர்கள் சார்பாகவும் மற்றும் நவீன் அவர்களுடைய பொன்னான திருகரத்தினாலும் பாடும் நாமளுக்கு 100 ரூபாயை கொண்டு வந்து 100 லட்சமாகவே அள்ளித்தந்து பரிசளித்து பாராட்டி உள்ளார்கள். அவர்களுடைய வழிவெளி வம்சங்கள் உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் பூச்சி மாமரத்து சுடலை மாட சுவாமி அருளால மாவிசைக்கு கிருபையாலையும் அந்த நல்லூர் மாட சுவாமியுடைய அருளாலையும் அவர்கள் குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் சுவாமி வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும் வாழ வேண்டும், அவர்கள் வளர வேண்டும் அவர்கள் வளர வேண்டும் வம்சம் என்றென்றைக்கும்
போல எந்த முகம் அவர்கள் போனாலும் போனாலும் தங்க முகமாக மாற வேண்டும் மாற வேண்டும் எங்க நல்லூர் மாட சுவாமி அருளால அருளால நலமுடனே வாழ வேண்டும் வாழ வேண்டும் மாயாண்டி சுடலையோட கிருபையால கிருபையால எங்க மாவிசக்கி அருளால அருளால அவருடைய குடும்பம் எல்லாம் மக்கள் நல்ல மனைவியோடு மக்கள் மனைவியோடு என்றோ மங்களமா வாழ வேண்டும் மனைவியோடு ஆண்டவனாய மாயாண்டி சுடலைசன் ஆமா இஸ்லாமிய மக்களிடத்திலே வாழ்த்து வரத்தை கொடுத்து விட்டார். சரி 8வது நாளன்று வெள்ளிக்கிழமை என்று ஆமா என் மாயாண்டி சுடலை கோடாங்கி போல் வடிவத்தை கொண்டு கொண்டு நேர மக்கத்து பள்ளிவாசலுக்கு வந்தார். அந்த கோடாங்கிக்காரர் எப்போது வருவார் என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து இருந்தார்கள். இருக்கார்கள். அவர்கள் எதிர்பார்த்து இருக்கக்கூடிய வேளையிலே என்ன என்ன சுவாமி என் மாயாண்டி சுடலை ஈசன் கோடாங்கி அடிக்க வேண்டுமே என்று ஆமவோடு பலகை எடுத்து வைத்தார். ஆமா சிறு சொலவு ஒன்றை எடுத்து வைத்தார். சீர்காழி சக்கரம் சிதம்பர அச்சரத்தை எடுத்தார். ஆமா இத்தனைக்கு மேலாக என்ன பகவதியால் விக்கிரமம், குட்டி சாத்தான் விக்கிரமம், விநாயகர் விக்கிரமம் இத்தனையும் எடுத்து வைத்தார். அட்ட கும்பம் 8 வைத்து நனையாத பச்சரிசி நார் உரியா தேங்காய் அறுத்தெறிய 6 கிடா இழுத்தெறிய 7 சேவல் இத்தனைக்கு மேலாக நல்ல பொட்ட கோழியா வெட கோழியா ஒரு கோழியையும் வச்சாரு. 11 முட்டை பச்சை முட்டை எடுத்து வச்சாரு. ஆமவோடு பலகையிலே அமர்ந்து கொண்டார். ஐயாளப்பைமார்களே நான் கோடாங்கி அடிக்க போறேன். நான் கோடாங்கி அடிக்கும் போது நான் சொல்வதெல்லாம் உண்மையா இருந்தால் நீங்க தலை எப்படி ஆட்டணும்? இப்படி ஆட்டணும். ஆமான்னு மட்டும் இப்படி ஆட்டணும். ஆமா ஆமா இல்லனா இல்லன்னு ஆட்டணும். இல்ல இல்ல இல்லன்னு ஆட்டணும். அதற்கு இடையில குறுக்க நீங்க எதுவுமே பேசக்கூடாது. ஒரு வார்த்தை நீங்க குறுக்க பேசக்கூடாது. நான் கோடாங்கி அடித்து முடிக்க வரைக்கும் எந்த சத்தமுமே கேட்க கூடாது. அப்படியே ஆகட்டும் என்று லெப்பைமார்கள் சொன்ன உடனே என்ன என்ன சுவாமி பூச்சி மாமரத்து சுடலை மாட சுவாமி கோடாங்கி போல் வடிவம் கொண்ட ஆமவோடு பலகையிலே அமர்ந்து கொண்டார். அவர் எப்படி கோடாங்கி அடித்தார் தெரியுமா? எப்படி அடித்தார்? உண்டுனா உண்டுன்னு சொல்லு, உண்டுனா உண்டுன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லு. போன வெள்ளிக்கிழமையில மக்கம்பள்ளி வாசலில ஆட்டலும் செங்கல் துண்டோ செங்கல் துண்டோ ஆடே மாறி மாறி எரிந்ததுண்டா எரிந்ததுண்டோ செங்கல் துண்டோ அங்கே ஆலிசாவை கண்ணில் கண்டு அளவிளையும் அடித்ததுண்டா, பக்கீரிய கண்ணில் கண்டு பாய்ந்து 8 அடித்ததுண்டா, அடகதவ தட்டியதுண்டா, ஆதாளி போட்டதுண்டா, நேரம் தப்பி வந்தவர் நெஞ்சு தட்டி அடித்ததுண்டா, சமயம் தப்பி வந்தவர் சமயம் தப்பி சங்குளையும் அடித்ததுண்டோ. அங்கே மாயாண்டி கேட்டபோது மாயாண்டி கேட்டபோது ஐயா கோடாங்கிக்காரரே, கோடாங்கி எங்களுடைய மக்கத்து பள்ளி வாசல்ல என்ன நடந்ததோ அப்படியே சொல்லுதாரு. வீடியோ பார்த்த மாதிரி டபேர் டபேர்னு சொல்லுதீங்க. நேர்ல பார்த்தது மாதிரி ஒண்ணு விடாம அப்படியே சொல்லுதாரு. சொல்லுதாரா. அப்ப இவர் பெரிய கோடாங்கிக்காரர் தான். பெரிய அடியாரா இருப்பாரு. ஐயா பெரியவரே, என்ன நீர் என்ன என்ன சொன்னீரோ
அத்தனையும் எங்க பள்ளிவாசல்ல நடந்தது. உண்டு உண்டு. இது காத்தா கருப்பா பேயா பிசாசான்னு நீங்க தான் சொல்லணும் ஐயா. என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கேட்டவுடனே என்னம்மா மாயாண்டி சுடலை ஈசன் இஸ்லாமிய மக்களிடத்திலே அது காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருப்பும் இல்ல காத்தும் இல்ல கருப்பும் இல்ல கருப்பும் இல்ல அது பேயும் இல்ல பிசாஸ் இல்ல பிசாஸ் இல்ல அது கடவுள் மகை மாயாண்டி அவர் மாயானோ போனவரா போனவரோ மாண்டவினோ தின்றவரே சுடுகாடு போனவரா போனவரோ சுட்டவினோ தின்றவரா காத்தும் இல்ல கருப்பும் இல்ல பேயும் இல்ல பிசாஸ் இல்ல கிடையாது. இது கடவுளோட குற்றம் மட்டும்தானே தவிர வேற எந்த குற்றமுமே கிடையாது. இல்லையப்பா கடவுள் மகனாகப்பட்ட மாயாண்டி சுடலைதான் இப்படி 8 நாளா இங்க வந்து அட்டகாசம் பண்ணி இருக்காரு. செய்தாரு. அவர் ஏன் இங்க வந்து அட்டகாசம் பண்ணணும்? என்ன காரணத்துக்கோ ஐயா லப்பைமார்களே, நீங்கள் மைதீன் என்பவருக்கு 30 நாள் நோன்பு அதுவும் தவறாம இருந்து வருகின்றீர்கள். உங்களுடைய விரத முறையை பார்த்து உங்களுடைய பக்தியை பார்த்து மாயாண்டி சுடலை ஈசன் உங்ககிட்ட ஒரு நிலையம் வாங்கணும்னு ஆசைப்படுதாரா? நீங்க அவருக்கு நிலையம் போட்டு கொடுத்து இதே மாதிரி பக்தியோடு அவரை வணங்கி வந்தீர்களே ஆனால் உங்களை வாழையடி வாழையாக வளர வைக்கும் தெய்வமாக இருப்பார். உங்க மக்கத்து பள்ளிவாசலுக்கு பின்னால அந்த மாயாண்டி சுடலைக்கு நீங்கள் நிலையம் போட்டு கொடுக்க வேண்டும். ஏவாருமையாளப்பை மாறே அந்த மாயாண்டி சுடலைக்குத்தான் அங்க மக்கம்பள்ளி பின்னால அங்க பச்சை காலு பீடம் போட்டு உயர்ந்த நல்ல கொப்பதில கணுவில்லா மூங்கில் நாட்டி அதில் பச்சை கோடி பறக்க விட்டு ரொட்டி சுத்து பாத்தியா போது அழகுடைய கரிகள் வைத்து நீங்கள் வணங்கி வர வேணும் ஐயா. உயர்ந்த கொப்பிலே கனவில்லா மூங்கில் நாட்டி அதில் பச்சை கோடி பறக்க விட வேண்டும். அது மட்டுமா ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி பிச்சிப்பு மஞ்சனை எல்லாம் சாத்தி இந்த பூச்சி மாமரத்து சுடலை உங்களை காவல் காக்கும் தெய்வமாக என்றென்றைக்கு வந்திருப்பார் ஐயா என்ற மாயாண்டி சுடலை ஈசன் சொன்ன உடனே அவரை நினைச்சு நீங்க என்ன வாக்கு சொன்னாலும் அது பலிக்கும். இன்னைக்கும் பாருங்க, பள்ளிவாசலுக்கு சின்ன குழந்தைக்கு உடம்புக்கு முடியலனா சின்ன குழந்தைய பள்ளிவாசல கூட்டிட்டு போவாங்க. போயிருக்கேன். அங்க லெப்பைமார்கள் எல்லாம் தண்ணி ஊதி எரிஞ்சாங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரியாகிரும். ஏதோ சலப்பலன்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு தண்ணியை கோதி எரிவாங்க, அது பரவாயில்லாம இருக்கும். அதத்தான் சொல்லுகின்றார். இந்துக்களா வந்தாங்கன்னா மாயாண்டு சுடலை மாட சுவாமியை மனதில எண்ணி விபூதியை கொடுங்க. இஸ்லாமிய மக்கள் வந்தார்களே ஆனால் மாயாண்டிய மனதில எண்ணி தண்ணி ஊதி எரிங்க. நீங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே பலிக்கும்னு வாழ்த்தி வரத்தை கொடுத்தாரு இந்த சுடலை. அது மட்டுமா, வாழையடி வாழையாக நீங்கள் பெயர் நாமத்தை கொடுக்க வேண்டும். அதுக்கு தான் பாருங்க, சுடலை மாடனுக்கு பதிலாக சுலைமான்னு பெயர் கொடுப்பாங்க. பேச்சுக்கு பதிலாக பீவின்னு பெயர் கொடுப்பாங்க. அப்படி பெயர் கொடுத்து வாழையடி வாழையாக வணங்கி வர வேண்டுமே என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் அப்படியே ஆட்டும் என்று எங்க மாயாண்டி சுடலைக்குத்தான் அங்க பள்ளி வாசல் பின்னால அங்க பச்சை பீடம் போடுவாராலோ கொப்பதில கணுவில்லா மூங்கில் நாட்டி அதில் பச்சை கோடி பறக்க விட்டு அங்க ரொட்டி சுட்டு பாத்தியா ஓதி அழகுடைய கரிகள் வைத்து எங்க மாயாண்டி சுடலைக்குத்தான் அங்க நிலையம் அது போடுவாரோ
அப்படியே ஆகட்டும் என்று இஸ்லாமிய மக்கள் எல்லாம் ஆமா பள்ளிவாசலுக்கு பின்னாலே மாயாண்டி சுடலைக்கு நிலையம் போட்டு கொடுத்தார். பார்த்தார் இந்த பூச்சி மாமரத்து சுடலை என்ன என்ன நாம நினைச்சது மாதிரியே இஸ்லாமிய மக்களிடத்துல நிலையத்தை வாங்கிட்டோம். அடுத்து இங்க இருந்து எங்க போகலாம்? நம்மளுக்கு பிடிச்ச இடம் எந்த இடத்துக்கு போகலாம்? எங்க போகணும்? மலையாளம் போகணும். ஆமா மலையாளம் சென்று மாந்திரவாதி குடும்பத்தை கருவ எடுக்கணும். எடுக்கணுமாடா. மாந்திரவாதி குடும்பத்தை நாமல் கருவ எடுக்க வேண்டுமானால் ஆமையோ நாமல் இப்போதே மலையாளம் போக வேண்டுமே என்று ஆமா சுவாமி என் பூச்சி மாமரத்து சுடலை மாயாண்டி எங்கே வருகின்றார் தெரியுமா? எங்க வராரு? மாயாண்டி சுடல தெய்வம் மாயாண்டி சுடல தெய்வம் மக்கம்பள்ளி தனை கடந்து வடமலை பாதை கூடி பழனி நல்ல மார்க்கமாக பாலக்காடு வழியாக நாங்க ஓங்கு வெறுத்தவனோ நல்ல மூங்கில் விளையுவானோ காட்டானை கவரிமானோ கட்டுடனே வாழுவானோ தேக்கங்குத்தி மலை கடந்து தென்மலை பாதை கூடி கொட்டார கரையதற்கு பகவதியா வாசலுக்கு எங்க பகவான் மகே வாராரே அங்க பகவதியா வாசலுக்கு எங்க பகவான் மகே வாரபோது அங்க கொட்டார கரையதில கொட்டார கரை பகவதி அம்மாள் வாசலுக்கு வருகின்றார் இந்த மாயாண்டி சுடலை. கொட்டார கரை பகவதி அம்மா வாசலுக்கு வருகின்ற போது அங்க கொட்டாரை கரை ராமராஜ மன்னனுடைய தலைமையில கொட்டாரக்கரை பகவதி அம்மாளுக்கு சித்திரை மாதத்துல சரி 10 நாள் தேரோட்டம் சீரோடும் சிறப்போடும் நடக்க அவன் பார்த்தார் இந்த பூச்சி மாமரத்து சுடல. என்ன செஞ்சாரு? நம்ம அம்மா பகவதியா வாசல்ல தேரோட்டம் நடந்துட்டு இருக்க. இப்ப ஏற்பட்ட தேரோட்டத்துல நாம அட்டகாசம் செஞ்சால் நம்ம அம்மா பகவதி நமக்கு இங்க ஒரு நிலையம் போட்டு கொடுப்பாள. அம்மா வாசல்ல இருந்து கொண்டு மாந்திரவாதி குடும்பத்தை நாமல் கருவ எடுக்கலாம். அம்மா வாசல்ல நிலைய வாங்கணும்னா என்ன செய்யலாம்? நாம இங்கேயும் அட்டகாசம் செய்ய வேண்டும். அதாளி போடணும் என்ற சித்திரை மாதத்திலே 10 நாள் தேரோட்டம் நடக்கும் போது எங்க மாயாண்டி சுடலை தேரோட்டத்தில் அட்டகாசம் செய்ய வேண்டுமே என்று அவர் தேர வந்து எழுப்பாரோ தேர்வடத்த கொடிமரத்த கொடிமரத்தை அசைப்பாரோ கொடிவடத்தை அறுப்பாரோ நேரம் தப்பி வந்தவரை நெஞ்சு தட்டி அடிப்பாரோ சமயம் தப்பி வாரவரை ஓங்கி சங்கிளையோ மிதிப்பார் தீபம் சுமக்கும் பேர்களைத்தான் திரட்டி அங்க அடிப்பார். அந்த காலத்துல தேரோட்டம் நடக்கும் போது தேருக்கு முன்னால தீபத்தை சுமந்து கொண்டு போவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் தீபத்தை சுமப்பாங்க. ஏன்னா அப்பமெல்லாம் இந்த
கரண்ட் கிடையாது, கரண்ட் கிடையாது, லைட் கிடையாது பாருங்க. ஆமா, எல்லாம் பந்தத்தை தான் கொளுத்துவாங்க. அப்ப தேருக்கு முன்னால வெளிச்சம் தெரியணும்னா ஆனால் 2 பக்கமும் தீபத்தை சுமந்து கொண்டு வருவாங்க. ஜொறுப்பாங்க, சுமப்பாங்களே. அப்படி தீபம் சுமக்கும் பேர்களை மாயாண்டி திரட்டி திரட்டி அடிக்கின்றார். அப்ப ஓட 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 அடிக்கிறார். அவர் முன்குடும்பி வேதியரை பின்னாலட்டி அடிப்பார். கைகாட்டும் தாசிகளை சுடலை கைசரசம் பண்ணுவார். இப்படி 8 8 நாள் ஈசன் மகன் மாயாண்டி அட்டகாசம் செய்யும் போது பார்த்தார்கள் மலையாளத்து மக்கள் எல்லாம். இதுவரைக்கும் நாம் அம்பிகை பகவதியா வாசல்ல அட்டம் சுளிக்காது, அசல் காத்து வீசாது, சிட்டு மறக்காது, சிறுகுருவில் ஆந்தாது, உள்ளம் பறக்காது, ஊர்குருவில் ஆந்தாத இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு இந்த வருஷத்துல ரொம்ப தேரோட்டம் நடக்கும் போது இப்படி அட்டகாசம் பண்ணுது. யாரா இருக்கும், எவரா இருக்கும், யாரா இருக்கும், எவரா இருக்கும். ஆமா, முன்குடும்பி வேதியரை பின்னால எட்டி அடிக்காரு. அடி விழுது, ஆனா ஆள் யாருன்னு தெரியலையா. முன்னால நிக்கவங்களுக்கு அடி விழுது. அவ முன்னால நிக்கவங்க யாருன்னு நினைப்பாங்க, நீதான் அடிச்சியாடா, பின்னால இருக்கவங்க தான் அடிச்சாங்களோன்னு நினைப்பாங்க. அப்படி நினைப்பான். ஆமா, உடனே பார்த்தார் மலையாளத்து மக்கள் எல்லாம் இது யாரு எவருன்னே தெரியலையே என்று. ஆமா சுவாமி, மலையாளத்து மக்கள் எல்லாம் பகவதியா வாசல்ல வந்து நிக்காங்க. அந்த நேரத்திலே பகவதியாளுக்கு பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி. நம்ம நாட்டுல கோவில் பூசாரி என்ன சொல்லுவோம், பூசாரிமோ சாமின்னு சொல்லுவோம். ஆனா மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க, கோவிலே பூஜை செய்து வரக்கூடியவரை போத்திமார்கள் நம்போதிரி என்று அழைப்பார்கள். நம்போதிரின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப போத்தி நம்போதிரியானவர் பகவதியாளுக்கு அப்படியே தீப ஆராதனை காமித்தார். அப்ப பார்த்தார் மாயாண்டி சுடலை என்ன தேர் வந்த இடத்துல அப்படியே நிக்கி மக்கள் எல்லாம் அவங்க கூட்டமா நிக்காங்க. ஆனா இந்த பூசாரி மட்டும் அம்மாளுக்கு பூஜை செய்தாரு. இவரை நாம சும்மா விடக்கூடாது என்று அப்படியே சூறாவளி காற்றாக சுழன்று வந்து பூசாரி கையில இருக்கக்கூடிய சூடத்தட்ட பிடுங்கி ஓங்கி மண்டையில ஒரு அடி. அப்பா ஒட்டே அடி, சூடத்தட்ட பிடுங்கி மண்டையில அடிச்சார் பாருங்க. அடிச்சார்ல, கோவில் பூசாரி துண்ட காண துணிய காணமுன்னு ஓட்டிட்டு ஓட ஆரம்பிச்சாரு. ஓட்டத்துல பிடிச்சாரு. ஆமா, ஓட்டத்துல பிடிக்கும் போது அங்க யாரு பேர பூஜை செய்வா, பூஜை இல்லாம சும்மா தெருவுல நிக்கி. தேரெல்லாம் வந்த இடத்துல தேர இழுத்து தெருவுல விட்டாச்சு. தேர இழுத்து தெருவுல விட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆமா, அதே மாதிரி தேரெல்லாம் வந்த இடத்துல அப்படியே நிக்கி. அப்ப பார்த்தார் மலையாளத்து மக்கள் எல்லாம் ஏ அம்மா, ஏ பகவதி, என்ன சுவாமி, உன்னுடைய வாசலிலே இதுவரைக்கும் நாங்கள் ஊழியம் செய்தது உண்மையானால் உன்னுடைய வாசல்லே அட்டகாசம் செய்வது யார் என்று நீ கண்டறந்து பார்க்கணும் என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் அழுது விளம்பும் போது என்ன சுவாமி, அம்மா பகவதியானவள் அப்பந்தான் ஆலயத்தை விட்டு வெளியேறங்கி வருகின்றார். ஆலயத்தை விட்டு வெளியேறங்கி வரும்போது என் பூச்சி மாமரத்து சுடலை மாயாண்டி செய்வதெல்லாம் செஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பச்சை பிள்ளையா நிக்காரு. 10 வயது குழந்தை மாதிரி வந்து அமர்ந்திருந்தார். அவன் பார்த்தாலே அம்பிகை பகவதியானவள். இந்த குழந்தை யாரு எவரனே தெரியலையே. இவன் பாண்டிய நாட்டு பிள்ளையா இருப்பானா இல்ல மலையாளத்து பிள்ளையா இருப்பானா யாரும் தெரியலையா. யாருன்னு இதுவரைக்கும் இந்த மலையாளத்து சீமையில் இவனை நாம பார்த்ததே இல்லையா. இவ யாருன்னு இப்போதே கேட்க வேண்டும் என்று. ஆமா சுவாமி, என் அம்பிகை பகவதியானவள் மாயாண்டி என்று தெரியாமல் அவ என்ன கேட்டால் தெரியுமா, என்ன நினைத்தா, ஊரு என்னப்பா வேற சொல்லப்பா, ஊரு என்னப்பா வேற சொல்லப்பா, நீ பேர சொல்லப்பா, ஒத்த வழியா வந்தாலி என்னப்பா, பேரை சொல்லப்போ
என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நகரம் பேர் சொல்லப்பா நடந்து வந்ததோ நகரம் என்னப்பா நகரம் பேர் சொல்லப்போ உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் நீ எங்கேயோ இருந்து இங்க வந்தப்பா எந்த ஏ அப்பா அப்பா பாலகனே உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் நீ எங்கிருந்து இங்கு வந்த உன் நாடு என்ன நகரம் நீ நடந்து வந்த விவரம் என்ன உன் அம்மா யாரு அப்பா யாரு தாயாரு தகப்பன் யாரு நீ உள்ளதைத்தான் உள்ளபடி உள்ளதைத்தான் உள்ளபடி நீ ஒளியாமல் சொல்லணும் அங்க பகவதியா கேட்டபோது பேரு வச்ச சுடலாயா ஏ அப்பா ஏ பாலகா ஏ மாயவா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்து இங்கு வந்தாய் மகனே சொல்லப்பா சொல்லப்பா யார் அம்மா யாரு உன் அப்பா யாரு சொல்லப்பா தாய் தகப்பன் யாருன்னு என்கிட்ட நீ ஒளியாம சொல்லணும் ஒளிமறைவு இல்லாம சொல்லப்பா நீ ஒளியாமல் சொல்லாமல் இருந்தா ஆமா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் மாட்டேன் மாட்டேனப்பா என்று பகவதியானவள் மாயாண்டிடத்துல கேட்க ஆமையோ அப்பம் பார்த்தாரே மாயாண்டி ஏ அம்மா அம்மா பகவதிய நான் கடவுள் மகே மாயாண்டி கைலாசத்தில் பிறந்த பிள்ளை நான் மாயாணத்தில் வளர்ந்த பிள்ளை என்ன பெற்றாளே பார்வதியா பெற்றாளே பார்வதியா வளர்த்தாளே வனப்பேச்சு ஏ அம்மா அம்மா பகவதிய நான் மாயானம் போனதாலே மாண்டவினோம் தின்றதாலே எந்த கப்பன் பகவான் கைலாசம் தன்னதில கரி மாமிசத்தை கலந்ததாலே நான் கைலாசம் ஆகாதென்று என்னை பூலோகம் அனுப்பினாரே நான் வளப்போர்க்கு பிள்ளையாக வளப்போர்க்கு பிள்ளையாக நான் வந்தேன் அம்மா உன்னிடத்தில் என்று மாயாண்டி சொன்னபோது பார்த்தாளே பகவதியா ஏ அப்பா ஏ மாயாண்டி என்ன என்ன நீ எங்க அக்கா மகனா ஆமா ஆமாமா உன் முகத்தை பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் ஒரு சாடை தெரிது ஒரு சாடை தெரிதடா எங்க அத்தா முகச்சாடை அப்படியே வச்சு உரிச்சிருக்கிய உரிச்சு வச்ச மாதிரி இருக்கியடா முகத்தை பார்க்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் அப்பா ஆமாப்பா ஏ மகனே மாயாண்டி என்ன என்ன ஏ என் மகனே மாயாண்டி நீ பகவானுக்கு மகனையானா பகவதிக்கும் மகன்தானோ ஈஸ்வரிக்கு மகனையானா ஈஸ்வரிக்கு மகனையானா எனக்கும் நீ மகன்தானோ எனக்கு நீயா எப்பா நீ வந்த மகன் போக வேண்டாம் என் வாசலில இரு மகனே ஏ அவ்வாயே பூத
பூச்சி மாமரத்து சுடல சொடல நீ வந்த மகன் போக வேண்டாம் அப்பா. ஆமாப்பா. என்னுடைய வாசல்லே நீ அமர்ந்திருக்க வேண்டும். ஆமா. பகவானுக்கு மகனே ஆனால் இந்த பகவதிக்கும் நீ மகன் தானே. நீ எனக்கு மகன் தானடா. ஈஸ்வரிக்கு நீ மகனே ஆனால் எனக்கும் நீ மகன் தானப்பா. ஆமாப்பா. நீ வந்த மகன் போக வேண்டாம் மகனே. ஆமையோ. என்னுடைய வாசலிலே நீ இருக்க வேண்டும் அப்பா. ஆமாப்பா. என்னுடைய வாசலிலே ஏழுகிடார திரவியமோ இன்பமோடு இருக்குதப்பா. தெற்கு மூட்டு களிங்களில திருவாத்தி மூடதில ஏழுகிடார திரவியமோ இன்பமோடு இருக்குதப்பா. அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் காவல் காத்து வந்தையானா வருடத்திற்கு ஒரு தடவை உனக்கு குடை போட்டு தெற்கு மூட்டு கலிங்கல் திருவாத்தி மூடதிலே ஆமா ஏழுகிடார திரவியம் இன்பமோடு இருக்கு மகனே. இருக்கடா. ஏழுகிடார திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் ஆமா நீ காவல் காத்து வந்தேனேயானா அம்மா பகவதி உனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை குடை போட்டு கொடுப்பேன். அதோடு சேர்ந்து உனக்கு கருங்கிடா பலியும் நான் தருவேன். அது வரைக்கும் என் வாசல நீ அட்டம் சுளிக்க கூடாது. ஆமா அசல் காத்து வீசக்கூடாது. எனக்கு ஒரு ரத்த வாடையே பிடிக்காது. நீ மாயானம் சென்று மாண்டமனத்தை தின்னுட்டு வந்திருக்கிய. நான் என்னைக்கு அழைத்து உனக்கு நான் வரம் கொடுக்கணும். ஆமா அது வரைக்கும் இந்த கொட்டார கரையில அம்மாளுக்கு பச்சரிசி சாதம் தான் அமுதாக படைப்பார்களா. எனக்கு என்ன படைக்காங்களோ அதைத்தான் நீ ஏத்துக்கிடணும். நானே வருடத்திற்கு ஒரு தடவை உனக்கு கொடை போட்டு தார வரைக்கும் அம்மா என்ன சாப்பிடுறதுன்னா அதைத்தான் நீனும் சாப்பிடணும். ஆமா அதனால் நீ காவல் காத்து வந்தேனேயானா உனக்கு சீரோடு சிறப்போடும் கொடை கொடுக்கேன் மகனே. ஆமா அம்மா ஏ பகவதி என்ன தெற்கு மூட்டு கலிங்கல் திருவாத்தி மூடதிலே ஏழுகிடார திரவியத்தை நான் காவல் காத்து வர வேண்டுமானா சும்மா காவல் காத்து வானா நான் எப்படி வர முடியும்? சும்மா எப்படி வர முடியும்? கம்சம் இல்லாம எப்படி வேலை செய்ய முடியும்? சம்பளம் இல்லாம எந்த மனுஷன் வேலை பார்ப்பான்? சம்பளம் இல்லாம எந்த வேலையுமே செய்ய முடியாது. நடக்காது இல்ல. இப்ப இவனை கூப்பிட்டு கடைக்கு போயிட்டு வான்னு சொன்னா இவன் என்ன செய்வான்? எனக்கு 5 ரூபா தருவீங்களா? எனக்கு 5 ரூபா தந்தீங்கன்னா கடைக்கு போறோம்பா. ஆல்ரெடி நான் போக மாட்டேன்மா. இப்ப உலகமே கம்சத்துல தானே வாழுது. ஆமா பணம் இல்லடிக்கு ஒண்ணு இல்ல. ஆனா மாயாண்டி சுடல துட்டா கேட்டாரு. இப்படி கேட்டாரு. காசு பணம் கேட்டாரா? அவர் அப்படி கேட்கல. அவர் எதுவுமே கேட்கல. ஏ அம்மா ஏ பகவதி உன்னுடைய வாசலிலே நான் திரவியத்துக்கு காவலாக இருக்க வேண்டுமேயானால் எனக்கு 21 இடத்துல 21 நிலையம் போட்டு தர வேண்டும் அம்மா. வேணுமாம்மா. எனக்கு எங்க நிலைய வேணும் தெரியுமா? எங்க அம்மா பகவதியே உன்னுடைய வாசலில உந்தன் மக மாயாண்டிக்கு 21 நிலையம் அதை இன்பமோடு கொடுக்கணும். தேரடியில் ஒரு நிலையம் தேரடி மாடனாக திரவியத்தில் ஒரு நிலையம் திரவியம் காத்த மாடனாக கோபுரத்தில் ஒரு நிலையம் கோபுர மாடனாக கொடிமரத்தில் ஒரு நிலையம் 4 வாசலுக்கு கிணத்துலையோ ஒரு நிலையம் தெற்கு மூட்டு கலிங்கதில திருவாத்தி மூடதில திரவியத்து பக்கத்தில அங்கு ஒரு நிலைய வேண்டும் 21 நிலையம் அதை இன்பமோடு தந்தையான் உந்தன் மகன் மாயாண்டி திரவியத்து பக்கத்தில கல்வன் கொண்டு போகாமல் கல்வன் கொண்டு காவல் காத்து அங்கே மாயாண்டி கேட்ட போது மாயாண்டி பார்த்தாலே பகவதியா
அப்படியே ஆட்டும் என்று மாயாண்டி சுழலைக்குத்தான் தேரடியில் ஒரு நிலையா திரவியத்தில் ஒரு நிலையா கோபுரத்தில் ஒரு நிலையா கொடிமரத்தில் மண்டபத்தில் ஒரு நிலை மடப்பொழியில் ஒரு நிலை வாசலுக்கு ஒரு நிலை கிணத்துலையும் ஒரு நிலை திரவியத்து பக்கத்தில் அங்கு ஒரு நிலைய வாங்கி மாயாண்டி 7 கிடார திரவியத்தை கல்வன் கொண்டு போகாமல் ஓங்கின கையோடு உருகின வாளோடு கல்வன் கொண்டு போகாமல் கல்வன் கொண்டு காவல் காத்து காவல் காத்து வாராரே அங்கே காவல் காத்து வர போது கொட்டார கரையறியில கொட்டார கரை பகவதி அம்மா வாசலில அம்மா பகவதியால் இடத்திலே 21 நிலையத்தை வாங்கினார் தேரடியில் ஒரு நிலையம் தேரடி மாடனாக திரவியத்தில் ஒரு நிலையம் திரவியம் காத்த மாடனாக கோபுரத்தில் ஒரு நிலையம் கோபுர மாடனாக கொடிமரத்தில் ஒரு நிலையம் கொடிமரத்து சுடலையாக மண்டபத்தில் ஒரு நிலையம் மடப்பொழியிலே ஒரு நிலையம் 4 கிணத்திலை ஒரு நிலையம் 4 வாசலுக்கு ஒரு நிலையம் வாங்குதார தெற்கு மூட்டு கலிங்கல் திருவாத்தி மூடதிலே சுவாமி திரவியத்து பக்கத்திலே அங்கு ஒரு நிலையத்தை வாங்கினார் ஓங்கின கையோடு உருகின வாளோடு ஐயா பூச்சி மாமரத்து சுடலை இங்க எப்படி நிக்காரு ஆக்ரோஷமா நிக்காரு ஓங்கின கையும் உருகின வாளுமா அதே போன்ற ஆங்கார சொரூபத்தோடு ஓங்கின கையும் முருகின வாளோடு கல்வன் கொண்டு போகாமல் அங்க திரவியத்துக்கு காவலாக இருக்கும் போதே என்னம்மா கொட்டாரக்கரை சீமையிலே என்ன நடக்குது தெரியுமா என்ன நடக்குது நாட்டிலையும் நல்ல நாடு நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு அங்க மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூவிளையும் அங்க தேனிருந்து தேன் சொரியும் அங்க தேனிருந்து தேன் சொரியும் அங்க தென்றல் வீசி காணி சொரியும் அங்க கீரிகளும் பாம்புகளும் கீர்த்தனைகள் செய்திடுமா பசுக்களும் பொலிகளும் ஓர் படித்துறையில் நீராடும் கட்டுமோரு களமிறங்கி அதிர் உலகு நெல் விளையும் பருவத்தாலே அறுத்து வர மறுதாளும் பகிராகும் அறுத்து வந்த தாளதியிலே ஐகடந்தை கூடு கட்டும் அங்க வயலெல்லாம் நெல் விளையும் வரப்பு எல்லாம் பழுத்துதிரும் கட்டுமூறு களமிறங்கும் கதிர் உலகு நெல் விளையும் அங்க மாடு கட்டி போரடித்தா மாளாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தா குவியாது சென்னல் என்று யானை கட்டி போரடிக்கும் யானை கட்டி போரடிக்கும் அழகு நந்தம்பூனல் ஊரதி மாடு கட்டி போரடித்தால் மாளாது
குவியாது சென்னல் என்று ஜன்னல் என்று குதிரை கட்டி ஓரடித்தால் குவியாது சென்னல் என்று ஆமா யானை கட்டி ஓரடிக்கும் அழகு திருநாடு அதுதான் நந்தமுனல் என்கின்ற ஊரு. அப்பேற்பட்ட நந்தமுனல் ஊரதிலே என்னம்மா அங்க யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகின்றார் தெரியுமா? யார் யாரெல்லாம்? மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வரும்படியாக விழா கமிட்டியாளர்கள் அழைக்கின்றார்கள். தனனே தன்னை தன்னோ தனனை தன்னோ தானே தனனை தன்னோ தானே தந்தனை தானே தன்னோ பூஜை ஆரம்பமாக இருப்பதால் மேலவாத்திய கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனே கோவிலுக்கு வரும்படி அழைக்கப்படுகிறார்கள். பூச்சி மாமரத்து சுடராய்யா உனக்கு விளையாடோ சமயம் ஐயா உனக்கு சாமனடு சாமம் போலே ஐயா சாமனடு சாமம் போலே சதிசாம வேளையில மாயாண்டி சுடலாய்யா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலத்தைவோ சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சிவன் சுடல மாயாண்டி முண்டம் போல உருண்டவரா முண்டன் சாமி சுடலாய்யா அவர் கச்ச வாரிந்து கட்டி ஐயா கருங்கச்ச சுங்கலிட்டார் ஏ பூச்சி மரத்த சுடலாய்யா கச்ச நல்ல வருந்து கட்டி கருங்கச்ச சுங்கலிட்டு ஏ தட்டி வெள்ள வருந்து கட்டி அவன் தாமரக்கா சுங்கலிட்டா ஏ முன்புறத்து சுங்கலிலே மோகினியா அச்சரமா பின்புறத்து சுங்கலில பிரம்மதேவன் அச்சரமா ஏ வலதுபுற சுங்கலில வைரவன் அச்சரமா ஏய் தானே தன்னோ ஐயா வேலை நல்ல உனக்கு வேலை ஐயா வேலை ஐயா பூச்சி மாமரத்து சுடலா ஐயோ சுடல ஐயோ விளையாட இது சமயோ இது சமயோ சீல குல்லாவோ குல்லாவோ குல்லாசே கால்நடையோ கால்நடையோ சீல குல்லாவா குல்லாவோ உல்லாச கால்நடையா உல்லாச கால்நடையா காங்குகச்ச சல்லடமா கால்நடைச்சு சல்லடமா பூச்சி மரத்து சுடலா ஐயா விளக்கு சொல்ல ஐயா கையருவா வெள்ளையம்மா கையருவா வல்லையம்மா 7 மணி வெள்ளையம்மா 7 மணி வல்லையம்மா இடுப்பில் ஒரு சல்லடமா ஒரு சல்லடமா 5 மணி வெள்ளையம்மா 5 மணி வல்லையம்மா அறையில் ஒரு சல்லடமா அறையில் ஒரு சல்லடமா மாயாண்டி சுடலா ஐயா மாயாண்டி சுடல ஐயா மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சுடலா ஐயா மாயாண்டி சுடல ஐயா ஒளிவில் பிறந்த பிள்ளை சொல்ல வழியில் பிறந்தவதா மாயாண்டி எங்கே போனா மாயாண்டி மாயானம் போவாரா மாயானம் போவாரோ ஆண்டபிடம் திம்பாரா ஆண்டபிடம் திம்பாரோ செஞ்சுடல மாயாண்டி செஞ்சுடல மாயாண்டி சுடுகாடு போவாரா இடுகாடு போவாரோ சுட்டபிடம் திம்பாரா சுட்டபிடம் திம்பாரோ பிள்ளைவனம் போவாரா பிள்ளைவனம் போவாரோ பூச்சி வர்த்த சுடலா ஐயா பூச்சி சொல்ல ஐயா சுட்டபிடம் திம்பாரா சுட்டபிடம் திம்பாரோ சுடுகாடு போவாரா இடுகாடு போவாரோ இறந்தபிடம் திம்பாரா இறந்தபிடம் திம்பாரோ ஈசன் வகை மாயாண்டி மாயாண்டி மாவடிக்கல் தோப்பதில மாவடிய தோப்பதில உன்னுடைய பேரை சொன்னா அட்டம் சுழிக்காது அட்டம் சுழிக்காது காத்து வீசாது அது வீசாது எதுவும் பறக்காது எதுவும் பறக்காது குருவி ஆண்டாது குருவி ஆண்டாது மாயாண்டி சுடலா ஐயா மாயாண்டி சுடல ஐயா உன்னுடைய பேரை சொன்னா உன்னுடைய பேரை சொன்னா மாவடிக்கல் தோப்பதில மாவடிக்க தோப்பதில எல்லாம் பறக்காது எல்லாம் பறக்காது குருவி ஆண்டாது குருவி ஆண்டாது காணபிடியருவா பிடியருவா கையருவா வெள்ளையம்மா கையருவா வல்லையம்மா வெள்ளி பிடியருவா வெள்ளி பிடியருவா மாயாண்டி சுடலைக்குத்தா மாயாண்டி சுடலைக்குத்தா விளையாட விச்சருவா விளையாட வீச்சருவா கர்ணனையும் வரவழைத்து வரவழைத்து வெள்ளையம்மா பிடிப்பாரா வெள்ளையம்மா பிடிப்பாரோ குபேரனை வரவழைத்து குபேரனை வரவழைத்து உள்ளாவா மாட்டுவாரா உள்ளாவா மாட்டுவாரோ சிவனை வரவழைத்து சாம்பல் சிவனை வரவழைத்து சல்லடமா மாட்டுவாரா சல்லடமா மாட்டுவாரோ சல்லடமா உள்ளாவா சல்லடமா குள்ளாவோ மாயாண்டி சுடலைக்குத்தா மாயாண்டி சுடலைக்குத்தா தாமரக்க மணியழகா காடு கட்ட
கட்ட மணியலகா கட்டையில வனமிருந்து கட்டையில வனமிருந்து அருகு வீணா வேகுதப்பா வீணா வேகுதப்பா மூட்டத்தில வனமிருந்து மூட்டத்தில வனமிருந்து மூர்க்கமுள்ள மாயாண்டி மூர்க்கமுள்ள மாயாண்டி மூட்டு வீணா வேகுதப்பா மூட்ட வீணா வேகுதப்பா அந்த என கட்டையில அந்த என கட்டையில வனமிருந்து வேகுதப்பா வனமிருந்து வேகுதப்பா உசரம்பு கட்டையில உசரம்பு கட்டையில வனமிருந்து வேகுதப்பா வனமிருந்து வேகுதப்பா கிளம்பு கட்டையில கிளம்பு கட்டையில எந்த வீணா வேகுதப்பா எந்த வீணா வேகுதப்பா வாட வனவாட ஜவாட பிணவாட பேச்சு மக மாயாண்டி பேச்சு மக மாயாண்டி மாயாண்டி முண்ட சுவாமி மாயாண்டி முண்ட சுவாமி சிவர்த்த சுடல ஐயா வச்சு சொல்லல ஐயா வாட பிணவாட ஜவாட பிணவாட தனமா மணக்குதப்பா அப்பறையா மணக்குதப்பா பிணவாட சோவாட ஜவாட பிணவாட பேச்சு மக மாயாண்டி பேச்சு மக மாயாண்டிக்கு பிச்சி பூவா மணக்குதப்பா பிச்சி பூவா மணக்குதப்பா ஆந்திரவாதி புலையனத்தா ஆந்திரவாதி புலையனத்தா கருவறுத்த தெய்வம் தானே கருவறுத்த தெய்வம் தானே பெற்ற திருமகளா திருமகளா மாவிசைக்கு பெண்ணவளே மாவிசைக்கு பெண்ணவளே மாபூசை போட்டவரே மாவுசா போட்டவரே மாயாண்டி சொல்லல ஐயா மாயாண்டி சொல்லல ஐயா மணிக்கொடல உருவாரா மணிக்கொடல உருவாரா மாலையாக போடுவாரா மாலையாக போடுவாரா ஈரக்கொள்ள தாமரக்கா ஈரக்கொள்ள தாமரக்கா எடுத்தியாப்ப போடுவாரா எடுத்தியாப்ப போடுவாரா வாக்கு சொன்னா தப்பாது நீ வாக்கு சொன்னா தப்பாது வரம் கொடுத்தா பொய்யாது வரம் கொடுத்தா பொய்யாது நம்பி வந்த மக்களுக்கு நம்பி வந்த மக்களுக்கு ஊசி மரத்தை சொல்லலாம் ஐயா ஊசி வந்து சொல்ல ஐயா நல்வாக்கு சொல்லுவாரா வாக்கு சொல்லுவாரா தேடி வந்த மக்களுக்கு தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லுவாரா வாக்கு சொல்லுவாரா மாயாண்டி சொல்லலாம் ஐயா மாயாண்டி சொல்லல ஐயா காண விடியருவா காண விடியருவா எருவா வெள்ளையம்மா கையருவா வல்லையம்மா வெள்ளி விடியருவா வெள்ளி விடியருவா விளையாட வீச்சருவா விளையாட வீச்சருவா ஆடுவாரா பாடுவார் பாடுவாரா 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 ஆதாளே ஏ பாடுவாரோ பாடுவாரோ
குறைகள் வாட குறைகள் வாட கணபதியே அருள் புரிவார் அருள் புரிவார் எடுத்த சில கதைகள் வாட வாட ஈஸ்வரனே அருள் புரிவார் அருள் புரிவார் சொன்ன சில கதைகள் வாட வாட கதைகள் வாட சொர்க்கேசவரம் அருள்வாய் ஆதி சொர்க்கேசவரம் அருள்வாய் சொர்க்கேசவரம் அருள்வாய் அங்கே கொட்டார கரையதில நந்தம்பூணல் ஊரதில கட்டத்தேரு ஓராயிரம் அங்கே நெட்டத்தேரு ஓராயிரம் பிள்ளை தேரு ஓராயிரம் ராவணர் தேரு ஓராயிரம் வன்னியர் தேரு ஓராயிரம் ரசிகர் தெரு ஓராயிரம் ஐயாயிரம் தெரு நிறைந்த அதிலே ஒரு தெருவதுதான் பொழையனோட தெருவதிலே முன்னோரே பொழையனிலும் மூத்ததோரு பெரும்பொழைய நானூறு பொழையனிலும் நாட்டாமை பெரும்புலை 500 புலையனிலும் அதிகார பெரும்புலைய 700 புலையனிலும் புலையனிலும் எஜமங்காளி பெரும்புலைய எஜமங்காளி பெரும்புலைய பெரும்புலைய எஜமங்காளி பெரும்புலைய பெரும்புலைய எஜமங்காளி பெரும்புலைய பெரும்புலைய அங்கே மாந்திரவாதி பெரும்புலைய நந்தமூணல் ஊரதில அவ அஞ்சனா மையு உண்டு ஆரோட சுமுழு உண்டு குட்டியேடே மயு உண்டு குண்டு மயி சுமுழு உண்டு குட்டியேடு மயு உண்டு குண்டு மயி சுமுழு உண்டு அங்க பாதாள மயு உண்டு பாதாள மயு உண்டு பறக்கு மயி சுமுழு உண்டு அப்படியே அங்கு பறக்குமையே அவனோ அம்மி தட்டி பறக்கவை 500 காதவளே சொலவு தட்டி பறக்கவை 90 காதவளே ஆளாத பெண்களை வாழ வைப்பான் கணவனோ வாழ்ந்து வரும் பெண்களை தான் வாழாமல் பெருத்திடுவான் சேர்ந்து வாழும் பெண்களை தான் சேராமல் பிரித்திடுவான் சேராத பெண்களையும் சேராத பெண்களையும் சேர்த்து வைப்பான் கணவனோடு அப்பேற்பட்ட நந்தமுனல் ஊரதிலே
ஆமா. மாந்திரவாதி காளி பெரும்புளையன். பெரும்புளையன் 300 புலையனிலும் மூத்ததோர் பெரும்புளையன். புலையன் 400 500 புலையனிலும் அதிகார பெரும்புளையன். புலையன் 700 புலையனிலும் எஜமான் காளி பெரும்புளையன். ஆமா. அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புளையன் என்ன சுவாமி? அஞ்சனா மையோடு ஆரோட்ட சிமிலோடு. ஆமா. குட்டியேடு மையோடு குண்டுமை சிமிலோடு. சிமிலோடு பறக்கும் மையும் உண்டு பாதாள சிமில உண்டு. உண்டு அல்லவா? அது மட்டுமா? வேற என்ன? அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவழி. ஆமா. சுளவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவழி. ஆமையோ. வானத்தையே வில்வளைப்பான். ஆமா. மணலை அள்ளி கயிறாக திரிப்பான். கரணாகத்தை வரவழைத்து கயிறு வழியா இறங்கச் செய்வான். ஆமா. இப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புளையன் வையகத்தில் வல்லவனாக மாந்திரத்தில் பொல்லாதவனாக மை மாந்திரத்தோடு வாழ்ந்து வரும்போது மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மனைவி சரி அவதான் புலக்கொடி. புலக்கொடி அம்மா. மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மனைவி புலக்கொடியானவளும் என்ன மாந்திரவாதி காளி பெரும்புளையனோ என்னம்மா அந்த நந்தமணல் ஊரதிலே எப்படி வாழ்ந்து வருகின்றார்? எப்படி மன்னவனும் தேவியுமா மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வார கொண்டவனும் தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வார நல்ல மனமும் போலே பொருத்தமுடன் வாழ்ந்து வார நகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வார நலமுடனே வாழ்ந்து வார வாழ்ந்து வரும் நாளையில அப்படி வாழ்ந்து வரும் நாளையில மாந்திரவாதி பெரும்புளைய மனைவி புலக்கோடி பெண் கொடிக்கும் சொத்து இருக்கு சுகம் இருக்கு அங்க சொத்தால குறைவும் இல்லை மண்ணிருக்கு மன இருக்கு மண்ணால குறைவும் இல்லை பொன்னிருக்கு பொருள் இருக்கு பொன்னிருக்கு பொருள் இருக்கு அங்க பொன்னால குறைவும் இல்லை அங்கே சொத்து சுகம் இருந்தாலோ சொத்தையால பிள்ளை இல்லை மனை இருந்தாலும் மண்ணை ஆள்வதற்கு ஒரு குழந்தை இல்லை எத்தனை செல்வங்கள் இருந்தாலும் ஏந்தும் பிள்ளை ஒன்று இல்லை உடனே பார்த்தான் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் நமக்கு பிள்ளை ஒன்று வேண்டுமேயானால் மாந்திரவாதி காளி பெரும்புளையனுக்கு சொந்த குலதெய்வம் யாரு? குத்துப்பாறை இசக்கி அம்மா தான் குலதெய்வம். குத்துப்பாறை இசக்கி அம்மாளை மனதிலே நினைத்து அரும்பெரும் தவங்களை செய்து வந்த போது மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மனைவி புலக்கொடி 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாக இருந்தார். அந்த நேரத்திலே காக்காச்சி மலவளை கண்ணாடி போன் சோலையில கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா மாந்திரவாதி காளி பெரும்புளையனுக்கு 7.5 ஏக்கர் நிலத்தை காணி காட்சியாக கொடுத்தார். 7 ஏக்கர் நிலம் அப்படின்னா எத்தனை குறுக்கம்? 7 ஏக்கர்னா ஒரு ஏக்கருக்கு
10 குறுக்கம். ஒரு ஏக்கருக்கு 1.5 குறுக்கம்னா ஆமா 7 ஏக்கருக்கு 10 குறுக்கம். சரி 7 ஏக்கர் நிலத்தை கொட்டாரக்கரை ராமராஜம் அண்ணா ஆமா மாந்திரவாதி புலையனுக்கு காணி காட்சியாக கொடுத்தார். ஆமையோ காணி காட்சியாக கொடுக்கும் போது அந்த காக்காச்சி மலவளையில ஆமா நல்ல பருத்தி மாசூல் போட்டிருக்கான். சரி பருத்தி மாசூல் போட்டா பாருங்க. போட்டிருக்காம்ல. அந்த நேரம் பார்க்க மாசூல் நல்லா விளைஞ்சிருக்கு. இருக்க பருத்தி கண்ணுல நல்ல பூ விளைஞ்சிருக்கு. இருக்க அடுத்த ஆண் பெரும்புளையன் என்ன களை எடுக்கணும். ஆமா களை எடுத்தா தான் பயிருக்கு சேதம் இருக்காது, மாசூல் நல்லா இருக்கும். இருக்குமே. அப்ப களை எடுக்கணும்னா என்ன அக்கம் பக்கத்து பெண்களை வேலைக்கு கூப்பிட்டா வரமாட்டாங்க. வரமாட்டேங்க. ஏன் வரமாட்டேங்க? இவன் புல்லாத மனுஷன் வரமாட்டேங்க. அப்படியா? அதாவது என்ன அக்கம் பக்கத்து பெண்களை வேலைக்கு கூப்பிட்டோமே ஆனால் வேலை பார்த்ததுக்கு தகுந்த சம்பளம் கொடுக்கணும். கூலி கொடுக்கணும். இந்த புலையன் கொடுப்பானா? கொடுக்க மாட்டோம்ல. அதுக்கு தகுந்த பணம் காசு கொடுக்க மாட்டான். ஆமா அதையும் மீறி பணம் காசு கேட்டோம்னா மை மாந்திரத்தை கொண்டு கை காலம் முடக்கமாக்கிடுவான். முடக்கிடுவான். அப்ப யார் அவனுக்கு வேலைக்கு போவா? ஒரு நாள் வேலைக்கு கூப்பிடாத. ஒரு ஆளு வேலைக்கு வர மாட்டாங்க. ஆமா அப்போ யாரு? அதாவது என்ன அக்கம் பக்கத்து பெண்கள் யாருமே வேலைக்கு வர மாட்டேங்காங்க. அவன் புருஷனுக்கு இழிச்சவ யாரு? ஊருக்கு இழிச்சவ பிள்ளையார்கள் ஆண்டிப்பாங்க. அதே மாதிரி கட்டின கணவனுக்கு இழிச்சவ யாரு? மனைவி தானே. கட்டின மனைவி தானே. ஆமா காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க. என் தங்க பொண்டாட்டி செல்ல பொண்டாட்டிப்பா. உனக்கு காணாது பிள்ளைக்கு காணாதும்மா. காரியம் கழிஞ்ச உடனே காலவாரி நச்சு நடிச்சிருவோம். அதே மாதிரி காக்காச்சு மலவளையில பருத்திக்கு களை எடுக்க வேண்டுமே என்று மாந்திரவாதி காளி பெரும்பளைய என்னம்மா மனைவியாகப்பட்ட புலக்கொடி அழைத்தான். சரி எம்மாயே புலக்கொடி, என்ன நம்மளுடைய காக்காச்சி மலவள கண்ணாடி போன் சோலையில நல்ல பருத்தி மாசல் விளைஞ்சிருக்கு. நீ உன் கையால வந்து களை எடுக்கிறதுக்கு நாள் செஞ்சுட்டு போனேன்னு வையி, மாசல் நல்லா விளையும். ஏ பாவி, நானே பல நாள் குழந்தை இல்லாம இப்பந்தான் 10 மாதம் முற்றம் பெற்று பரிபூர்ண கர்ப்பமாக இருக்கேன். இப்ப போய் என்ன மலவளைக்கு கூப்பிடுதிய, நான் உன்னோடு எப்படி மலவளைக்கு வர முடியும்? எப்படி வர முடியும்? ஏ புலக்கொடி, இப்போது என்னோடு நீ மலவளைக்கு வரலன்னு வையி, மை மாந்திரத்தை கொண்டு உன் கர்ப்பத்தை கலைச்சிருவேன். பாவி இவன் செஞ்சாலும் செய்வான் மனுஷன். அதனால் நாமல் மலவளைக்கு போக வேண்டுமே என்று அங்க புலக்கொடி பெண்கொடியானவள் அங்கே மாந்திரவாதி பெண்களையே மாந்திரவாதி பெரும்புளைய மனைவியான புலக்கொடியோ மன்னவனும் தேவியுமா காட்சி மலவளைக்கு களை எடுக்க வேண்டும் என்று கஞ்சிப்பான தலையில் வைத்து மண்வெட்டிய தோளில் போட்டு அழுகி நடை நடந்து அசார கைகள் வீசி சின்ன ஒரு நடை நடந்து சிங்கார கைகள் வீசி காக்காச்சி மலவளைக்கு காக்காச்சி மலவளைக்கு வாராளே புலக்கொடியா காக்காச்சி மலவளைக்கு புலக்கொடியால் வாரபோது காக்காச்சி மலவளையில் காக்காச்சி மலவளைக்கு புலக்கொடியானவள் வருகின்றார். கஞ்சி பானையை ஒரு மரத்துக்கடியில இறக்கி வச்சா. மண்வெட்டியை எடுத்து களை செய்வதற்கு அப்படியே அம்மா குனிஞ்சு களையை வெட்டுனா. அவளுக்கு வாதம் கொண்டு வயிறு உழைந்தாள். அடிதொடியா வயிறு வலிச்சது பாருங்க. பார்த்தான் பெரும்புளையன், நம்ம மனைவி புலக்கொடியானவள் மலவளைக்கு வரமாட்டோம்னு சொன்னா. நாம தான் அவளை மலவளைக்கு கூட்டிட்டு வந்தோம்.
இப்போ அவளுக்கு வயிறு வலி வந்து விட்டது. இருக்க அதனால இந்த காக்காச்சி மலவளையில ஆமா யாராவது பெண்கள் இருக்காங்களான்னு பாப்போம். பாப்பமா பாப்பமா என்று மாந்திரவாதி காளி பெரும்புளைய ஆமாமா மாந்திரவாதி பெரும்புளைய மாந்திரவாதி பெரும்புளைய வெற்றிலையில் மைதடவி மை போட்டு பார்க்கும் போதோ காக்காச்சி மலவளையில் கண்ணாடி ஒன் சோலையில குத்துப்பார இசக்கியம்மா குத்துப்பார இசக்கியம்மா அவ கொலவ போட்டு வரா ஏடா ஏடா பெரும்புளையா நீ என்னை அழைத்த விவரம் என்ன ஏ பெரும்புளையா என்ன என்ன என்னை அழைத்த விவரம் என்ன மகனே என்ன காரணமாடா ஏ அம்மா குத்துப்பாறை இசக்கியம்மா என்ன என்னம்மா உன்னுடைய அருளாலே என்னுடைய மனைவி புலக்கொடி ஆமா 10 மாதம் முற்றம் பெற்று பரிபூரண கர்ப்பமாக இருக்கா இருக்கால என் மனைவிக்கு நீதான் வேறு காலம் பார்க்க வேண்டும் அம்மா ஆமாப்பா ஏ பெரும்புளையா என்ன உன் மனைவிக்கு நான் பேறு காலம் பார்த்தா ஆனால் எனக்கு நீ என்ன தருவ என்னடா தருவ நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் தாரேனம்மா ஆமாம்மா என்ற மாந்திரவாதி காளி பெரும்புளையன் சொன்ன உடனே என்ன என்ன பார்த்தால் குத்துப்பாறை இசக்கியம்மா நாமல் இப்படியே போய் பேர்காலம் பார்த்தோம்னா புலக்கொடி நம்மளை கண்டு பயந்து விடுவா. ஆமா அதனால் சொருபத்தை மாற்றி சாதாரண ஒரு பெண்ணாக வடிவத்தை கொண்டு போக வேண்டுமே என்று அங்க குத்துப்பார இசக்கியம்மா ஒரு சாதாரண பெண்ணாக வடிவம் கொண்டு நிக்கால 4 பக்கம் திரை வளர்ந்தால் அந்த நல்ல வேலையில புலக்கொடி பெண்ணவளும் அவ வாதம் கொண்டே வயருளைந்தா இடுப்பறிந்து குறுக்கறிந்தா அவ குறுக்கறிந்து இடுப்பறிந்தா அவ வாதம் கொண்டே வயருளைந்து அம்மா வயருளைந்து ஒரே பெண் குழந்தை பெற்றெடுத்தா உனக்கு வேலை இல்ல நீ போகலாம் அவனுக்கு வேலை இல்ல ஆள் இருக்கு அங்கே பெண் குழந்தை வந்து பிறந்த போது அப்போ பார்த்தாலே இசக்கியம்மா ஏடா ஏடா பெரும்புளையா மனைவிக்கு பிறந்த குழந்தையது அது மாலை சுத்தி பிறந்திருக்க மாளிகைக்கு ஆகாடு கொடி சுத்தி பிறந்திருக்க அம்மா பிறந்திருக்க ஓ குடும்பத்திற்கும் பிறந்திருக்க அங்க இசக்கியம்மா சொன்ன போது ஏ பெரும்பளையா என்ன 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 மனைவிக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்திருக்கு பிறந்திருக்காடா அதுவும் மாலை சுத்தி பிறந்திருக்கு உன் மாளிகைக்கு ஆகாது ஆகாது குடல் சுத்தி பிறந்திருக்கு உன் குடும்பத்துக்கு ஆகாதடா ஆகாதடா ஏ அம்மா ஏ இசக்கியம்மா என்ன 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 என் மனைவிக்கு பிறந்த குழந்தை எப்படி பிறந்தாள் என்ன ஆமா என் மலட்டு பட்டம் நீங்கி விட்டது நீங்கிட்ட அதுவே எனக்கு போதும் என்றார் ஆமா
அதுவே எனக்கு போதும் என்ற ஆணவத்தோடு பேசினான். அப்ப பார்த்தால் இசக்கியம்மா இந்த பெரும்புளையன் இப்பவே இவ்வளவு திமிரா பேசுதான். ஆமா, இவன் வீட்டுக்கு போனாம்னா இந்த குழந்தைக்கு நம்ம பெயரை கொடுக்க மாட்டான். அதனால இந்த குழந்தைக்கு இப்பவே நாமல் பெயர் நாமத்தை வாங்கணும். ஏ பெரும்புளையா, உன் மனைவிக்கு பேர்காலம் பார்த்தேனேயானால் நான் என்ன கேட்டாலும் தருவோம்னு சொன்னேன். அதனால் இந்த பெண் குழந்தைக்கு என் பெயரை நீ இப்போதே கொடுக்கணும். அப்படியே ஆகட்டுமே என்று என்ன சொன்னா மாந்திரவாதி காளி பெரும்புளைய அவன் மனைவிக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் கொடுத்தான் தெரியுமா? என்ன பேர் கொடுத்தார்கள்? அவ மாவு கொடியோடு பிறந்ததுனாலையும் குத்துப்பாறை இசக்கியம்மா பேர்காலம் பார்த்ததுனாலையும் அங்க மாவிசக்கி என்று பெயர் நாமோ கொடுப்பாரோ. அப்படி பெயர் நாமம் கொடுத்த போது மாவிசைக்கு பெண் கொடிய மாந்திரவாதி பெரும்பளைய அரண்மனைக்கு கொண்டு வந்து குளிப்பாட்டி நீராட்டி சேனையது ஓட்டுவாளோ தாளாட்டி சீராட்டி சிறப்புடனே வளர்ப்பாரோ. அப்படி வளர்த்து வரும் நாளையில மாபிசைக்கு பெண் கொடிக்கு 16 வயதுமாச்சு. பக்குவதி பெண்ணுமான அள்ளி மலர் பூத்ததை அருங்கிலியால் பூத்திருந்தார். பிச்சி மலர் பூத்ததை பெண் கொடியால் பூத்திருந்தார். கனகாமரம் பூத்ததை கட்டழகி பூத்திருந்தார். அங்க ரோஜா பூ பூத்ததை ராஜாத்தி செண்பகப்பூ பூத்ததை இளையா மாவிசைக்கு வெண்கொடியானவளை மாந்திரவாதி காளி பெரும்புளையன் சீரோடு சிறப்போடு செல்வமாகவே வளர்த்து வருகின்றார். வளர்த்து வரும்போது மாவிசைக்கு 1 வயசாச்சு, 2 வயசாச்சு. ஒரு வயதிலே அம்மா ஊந்து விளையாடி வருகின்றார். 2 வயதிலே இருந்து விளையாடி வருகின்றார். 3 வயதிலே முடியிறக்கி காது குத்தி முத்தாளை கம்மளிட்டார்கள். 4, 5 வயசாச்சு. அம்மா அறிவுக்கலையை கற்று வருகின்றார். 5 வயதிலே அறிவுக்கலைகளை கற்று வருகின்றார்.